அடமான கடன்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா என்ன, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடமான கடன்லையே டேர்ம் லோன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? ஐடிஆர், ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமலே 50 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்களா? இப்படி தாங்க நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லாண்ட் நேயர்களுக்கு வணக்கம். டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குங்க. ஐடிஆர் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, எந்த பிஸ்னஸ் ப்ரூஃபுமே இல்லை, எது இல்லைனாலும் எப்படிங்க 50 லட்சம் ரூபாய்க்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்ற டவுட்டு உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதாவதுங்க, இந்த லோனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று, நம்மளோட இன்கம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று, இந்த இன்கம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம கொடுக்குற செக்யூரிட்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் தாங்க இந்த 50 லட்ச ரூபா வரைக்கும் இந்த லோனை கொடுக்குறாங்க. இந்த லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை மார்டேஜ் லோன்னு சொல்லுவாங்க, செக்யூர்டு லோன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க பேங்க் டேர்ம்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்னுமே நிறைய விஷயங்கள் இதில் சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சொத்து, ஏதாவது ஒரு வீடோ இல்லை ஒரு கடையோ இல்லை ஏதாவது ஒரு குடோனோ, இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கிற லோன் தான் இந்த அடமான கடன்ங்க. சரிங்க, இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? சேலரிடு பர்சனுக்கும் கொடுப்பாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எனக்கு சம்பளம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். நானே சொந்தமாக கடை வச்சுருக்கேங்க, நானே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நானே ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். ஸோ 2 பேருக்குமே இந்த லோனுக்கு எலிஜிபிள் உண்டு. இதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சேலரிடு பர்சனுக்கு நம்ம ஏற்கனவே பர்சனல் லோன் வீடியோலேயே சொல்லியிருப்போம். பேன் கார்டு, ஆதார் கார்டு, 3 மாதம் சேலரி ஸ்லிப்பு, இல்லாட்டினா ஃபார்ம் 16, இல்லைன்னா ஐடிஆர். ஸோ இதை வச்சு தான் நம்ம பர்சனல் லோன் பண்ணுவோம். சேம் அதே டாக்குமெண்ட் தாங்க இந்த லோனுக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் லோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதே டாக்குமெண்ட்ஸ் தாங்க இந்த லோனுக்கும். ஜிஎஸ்டிஆர், ஐடிஆர் ஏதாவது ஒன்று வேணும், இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரூஃப் வேணும். இங்கே என்ன ஒரு பியூட்டினா, இது 2மே இல்லாட்டினா கூட நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிஸ்னஸை நேரடியாக வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதையே இன்கம்மாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. எப்படிங்க எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாக்கு, உங்களோட மெட்டீரியல், உங்களோட டர்ன் ஓவர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க இங்கே லோனை அசஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்குங்க இது கொடுப்பாங்க? 50 லட்ச ரூபானா அப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கணும், எந்த அளவுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது உங்களோட கேள்வியாக இருக்கும். உங்களால் எவ்வளோ மாதம் இஎம்ஐயாக கட்ட முடியுமோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க லிமிட்டை அரைவ் பண்ணுவாங்க. இதைத்தான் முதல் விஷயமா பார்ப்பாங்க. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்கும், இன்னைக்கு ஸ்டாக் இருக்கும், நாளைக்கு ஸ்டாக்கு போகும். ஸோ எல்லா ஸ்டாக்கும் இருக்கிறனால அவங்க அசஸ்மெண்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஏதோ ஒரு நாள் அவங்க வருவாங்க, வர்ற நேரம் பார்ப்பாங்க, என்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்துட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. மெயினாக அவங்க பார்க்குறது உங்களால் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா உங்களோட மாத வருமானம் இருக்குது அப்படின்னா 50,000 ரூபா உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு எலிஜிபிள்னு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதாவது 50% ஆஃப் உங்களோட மந்த்லி இன்கம். ஸோ இதை தான் அவங்க எலிஜிபிளாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போது மாதம் 50,000 ரூபா கட்ட முடியும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து டென்யூருக்கு போவாங்க. 10 வருஷம் வேணுமா, 15 வருஷம் வேணுமா, 20 வருஷம் வேணுமா, உங்களோட ஏஜ் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி லோன் அமௌண்ட்டு எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு அரைவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதம் 50,000 ரூபானா நீங்கள் நார்மல் உங்களுக்கு கூகுள்லேயே போய் எலிஜிபிள் இஎம்ஐ கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கணும், நீங்களே ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் எப்படிங்க பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த மேக்ஸிமம் 50 lakhs அப்படின்றத ஒரு ஸ்லாப் மாதிரி, இதை தாண்டி பண்ண மாட்டாங்க, இதுக்குள்ளார பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்க, எனக்கு இதை தாண்டி வேணுங்க, அப்போ என்னங்க பண்ணுறது? கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி, ஐடிஆர் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு லோன் கிடைக்கும்.
அதை விட கம்மியா 50 லட்ச ரூபாயை விட கம்மியா லோன் வேணும்னா இது உங்களுக்கு இல்லாட்டினாலும் கிடைக்கும். இது என்னங்க எல்லா பேங்க்லயும் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. கவர்மெண்ட் பேங்க்ல இதை பத்தி நீங்க வாங்குறது ரொம்பவே சிரமம், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் பிரைவேட் பேங்க்ஸ்லையும் என்பிஎஃப்சிஸ்லையும் மேக்சிமம் பண்றாங்க. உங்களுக்கு நார்மலா வர்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த பேராமீட்டர் பார்க்கும்போது ஒரு 1%லேருந்து 2% வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வரும். மேக்சிமம் என்னங்க ஒரு 10 பைசா 15 பைசா தான் ஜாஸ்தி வரும். இந்த இதுல ஓகே அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு பிரைவேட் செக்டார்லயோ ஒரு என்பிஎஃப்சிஸ்லயோ இந்த லோனை நீங்க வாங்கிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, நீங்க கொடுக்குற செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி வேல்யூ இந்த லோனுக்கு சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு உங்களோட வீடு 25 லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னா உங்களுக்கு லோனு 20 லட்சம் ரூபாய் ரேஞ்சுக்கு வரும். அதாவது 70% ஆஃப் மார்க்கெட் வேல்யூ. இதை வச்சு தாங்க உங்களோட டோட்டல் வேல்யூவை அரைவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்கம் பேராமீட்டர் ஒன்று பார்த்துட்டோம், செக்யூரிட்டி பேராமீட்டர்ல ஒன்று பார்த்துட்டோம். ஸோ இங்கே இன்கம் அரைவ் பண்ணும்போது 50,000 ரூபா வந்தால் எவ்வளோ எலிஜிபிலிட்டின்னு ஒரு அமௌண்ட் பார்க்குறோம். இங்கே உங்களோட ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வேல்யூலேருந்து 70% என்ன வருதுன்ற ஒரு வேல்யூ பார்க்குறோம். இது ரெண்டுலேயுமே விச் எவர் இஸ் லோயரோ அதுதாங்க உங்களோட லோன் வேல்யூ. ஸோ இவ்வளோ தாங்க லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை எனக்கு இந்த வீட்டுக்கு மேலே லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.